ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி எப்படி எடுக்கிறது, அதாவது அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் ஆகும், இதை வச்சு இன்ட்ராடே எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,550 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போவுமே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்சைட் மார்க்கெட் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டு ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. எஸ்டர்டே லோ பக்கமாக வந்துருச்சு. மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை ஒரு 15 மினிட்ஸில். ஆனால் ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ் மார்க்கெட், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணோம். ஆனால் லோவுக்கு பக்கமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம். நம்ம அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா, அப்போது டோட்டல் நெகட்டிவ், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ரொம்ப முக்கியம் எஸ்டர்டே லோவும் பிரேக். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் இருந்த இடம் பார்த்திங்கன்னா 23,460 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,460 பக்கமாக இருக்கும்போது 23,500, 23,550 புட்டு, இவெல்லாம் இந்த மணி. கீழே வந்து பார்த்திங்கன்னா 23,400ன்ற கால் மட்டும்தான் இந்த மணி. ஆக்சுவலாக மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு புட்டை தான் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ அதே மாதிரி புட்டு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, அந்த சினாரியோவில் இல்லாமல் எதனா டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட்டு என்ன சினாரியோவில் இருக்கோ அது அகெயின்ஸ்டாவோ இல்லை வேறு மாதிரி இருந்தாலோ தான் நம்ம போய் காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டும் ப்ரீமியமும் ஒரே மாதிரி இருந்தால் அவனை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எப்போதுமே புட்டை தான். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட்டை தான் போய் பார்க்கணும். புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி கிடைக்கல, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை, இல்லை ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வரல அப்படின்னா தான் நம்ம காலை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ற காரணத்தினால 23,550 அப்படின்ற புட் ஆப்ஷனை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 23,550 புட் ஆப்ஷனோட சார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக எப்படி மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் நெகட்டிவாக இருந்ததோ, ஒரு 20 மினிட்ஸில் நெகட்டிவாக இருந்ததோ, சேம் சினாரியோவில் இவனும் இருந்தான். ஓகேங்களா, சேம் சினாரியோவில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா, எக்ஸாக்ட் இவனும் அதே மாதிரி இருந்தான். ஓகேங்களா, இன்னொன்று இவன் மார்க்கெட் எஸ்டர்டே லோ பக்கமாக இருக்கும்போது இவன் ஐ கிட்ட கரெக்டாக இருந்தான். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட்டும் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் பாசிட்டிவ். ஓகேங்களா, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா, அப்போது இவன் எந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்தான், ரெகுலர் என்ட்ரியாக வந்தானா இல்லை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரமாக வந்தானா கேட்டால் இவன் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் 15 மினிட்ஸில் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அது. ஓகேங்களா, அதாவது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணணும். அப்போது 15 மினிட்ஸில் இவனை என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் கரெக்டாக இவன் ஐயாண்ட இருக்கிறான். 180ன்றது ஐ. நம்ம ஐயை ஒரு அட்வான்ஸ் லெவலாக வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா, 180 அப்படின்றதுல நம்மளுக்கு க்ளீன் என்ட்ரி. ஏன் இவனை எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் நெகட்டிவ், அப்போ புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக இருந்தான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் இவன் என்ட்ரி வந்துதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்தான். எதனால் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணதுனால இவன் ஐயை பிரேக் பண்ணி ஆகணும், அதான் ரூல். ஓகேங்களா, அது பிரகாரம் இவனை என்ட்ரி எடுத்தோம். 180ன்ற இடத்துல தான் என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் 211. ஆக்சுவலாக நம்ம 180 தான் என்ட்ரி கொடுக்கணும். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம்.
210 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்டு ஒரே கேண்டிலே போய் முடிச்சிட்டான். ஆக்சுவலாக முடித்து அடுத்த கேண்டிலும் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்கில் வந்து நின்று மேலே போகிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த பிரேக் அவுட் என்ட்ரியை எடுக்காதவங்க இல்லை விட்டவங்க இந்த என்ட்ரியை கூட எடுத்துருக்கலாம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டில் வந்து புல் பேக் ஆகுது பாருங்கள் 9:45 க்ளீனாக வந்து இந்த இடத்துல புல் பேக் ஆகணும் அட்வான்ஸ் லெவலில். ரொம்ப ரொம்ப அக்யூரஸியான என்ட்ரின்னு கூட சொல்லிக்கலாம் அதை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ் ஆகிட்டான். ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சீனரியில் இருக்குது. அப்போது இவன் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, ஆல்ரெடி அவன் போய் டார்கெட் கொடுத்துட்டான். ஆனால் திருப்பியும் போவானான்னு கேட்டால் இவன் அட்வான்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வர ஆகிறான். இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம 210 என்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா 195ன்றது உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக வரும் 15 பாயிண்ட் அப்படின்னா. ஓகேங்களா, இந்த இடம் தான் வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல கூட என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஏன் இந்த என்ட்ரிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கும் போது இவன் ஐயை தான் உடைக்கணும். இவன் தெளிவாக பிரேக் அவுட்டில் உடச்சி போய் நம்ம டார்கெட் கொடுத்துட்டான். அந்த என்ட்ரி எடுக்க முடியாதவன் இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் டோட்டல் வீக், அதாவது மார்க்கெட்டும் வீக்கு, அவனும் வீக் ஆகி தெளிவாக நம்மளுக்கு சொல்லிட்டான் எல்லாத்தையும். ஓகேங்களா, அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபால். மார்க்கெட் எங்கேருந்து போச்சோ அங்கே வந்து ஃபால். அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி எஸ்டர்டேயே கீழே உடச்சி அவன் ஓப்பன் ப்ரைஸ் எல்லாம், அதாவது எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். அப்போது இவன் எஸ்டர்டேயே கீழே உடச்சா கால் ஆப்ஷன் லோ கீழே இருந்தாலும் லோ உள்ள வரும். அதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவன் எந்த டைமில் வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட் இறக்குறான். இங்கேருந்து 280 கிட்டத்தட்ட 180, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இறக்கிட்டவன தான் எஸ்டர்டே ஐயே கீழே பிரேக் ஆகுது. அப்போ இந்த என்ட்ரி எடுக்கலாமான்னா கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ இருக்குதுன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போது எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஆல்ரெடி அவன் ஒரு 100 பாயிண்ட் இறக்கிட்டான். ஓகேங்களா, 100 பாயிண்ட்டை இறக்கி தான் எஸ்டர்டே ஐயே கீழே உடைக்கலாம். அப்போ கால் பர்ஃபார்ம் பண்ணணும். கால் பர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் இவன் பாயிண்ட் அதிகமாக கீழே இறக்கி அதுக்கப்புறம் எஸ்டர்டேயை கீழே உடைக்கிறான். இது மேலேயே எஸ்டர்டே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப மேலே போய் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உடைக்கிறான்னும் போது பாயிண்ட்டை வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, அந்த காரணத்தினால நம்ம கால் ஆப்ஷன் கொடுத்த அந்த என்ட்ரி எடுக்கலை. இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த கேண்டலில் தான். ஓகேங்களா, அதாவது 11 மணிக்கு இவனை நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் நினச்சிருந்தால். 23,350 இல்லை 23,400ன்ற கால் ஆப்ஷனை இவன் ஐயை கீழே உடச்சோன்னே எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம அவனை எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் காட்டுறேன் பாருங்கள். 23,400ன்ற கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ரேலி போனான். ஓகேங்களா, எத்தனை மணிக்கு அவன் வீக் ஆகிறான்? 11 மணிக்கு வீக் ஆகிறான். அப்போ 11 மணிக்கு அவனை எடுக்கலாமான்னா எங்கே வருது என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது, இந்த இடத்துல வருது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போது இந்த என்ட்ரி நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் வைக்கிறான் 11 மணிக்கு. அவன் வீக் ஆனது எஸ்டர்டே அவன் கீழே உடச்ச டைம் 11 மணிக்கு புட் ஆப்ஷன். அப்போது இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது. அப்போது பக்கத்துலேயே எஸ்டர்டே லோ இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 270 அப்படின்னா 280 285 ஒரு 15 பாயிண்ட் டிஸ்டன்ஸ்லேயே லோ. அதாவது இவன் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு டோட்டல் வீக். இவன் மேலே போனால் எது வரைக்கும் போவான்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் வரைக்கும் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். அப்போது இவன் இங்கே இவ்வளோ பெரிய பாயிண்ட்டு கொடுத்து இங்கே வந்து க்ளோஸு இவனை எடுக்கணுன்னா நம்ம இங்கே தான் எடுக்க முடியும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அப்போது இவனை இங்கேயே எடுக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் இந்த டைமிங்கில் ஐயை கீழே உடச்சிருக்கணும். 10:05 கீழே உடச்சிருந்தா அப்போ இந்த என்ட்ரி நம்ம இங்கேயே எடுத்துடலாம். அவன் 11 மணிக்கு உடைக்கும் போது இங்கே, அப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு அடுத்த டார்கெட் பக்கத்துலேயே இருக்குது. அப்போ அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திருப்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எஸ்டர்டே லோ ஓப்பன் எல்லாத்தையும் மேலே உடச்சி போனவன் திருப்பியும் கீழே உடச்சிட்டான் ஒரு 11:45. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 12 மணிக்கு திருப்பியும் அதே புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம் எடுக்கணும்னு நினச்சிருந்தா.
ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ட்ரியை மிஸ் பண்ணவங்க திருப்பியும் அந்த என்ட்ரி, அதாவது நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா தேவையே கிடையாது. ஓகேங்களா. அதாவது அவன் எஸ்டர்டே லோ ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சதுனால இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்தாலும் எஸ்டர்டே ஐக்குள்ளே வரணும், அதான் ரூல். அப்போ 23,500 புட்டு திருப்பியும் எக்ஸாக்டாக போகிறான் பாருங்கள் மேலே. இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், அட்வான்ஸ் லெவலே மீட் ஆகலைனா கூட இப்போ 23,500 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் வந்து எதுவுமே மீட் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா. அப்போது ஒரு லோ அவன் வீக்கான ஸ்பாட்டில் வீக்காகி பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து ஒரு புல் பேக் ஆகும் இல்லையா. கால் ஆப்ஷன் ஆல்ரெடி மேலே போய் எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் தாண்டிட்டு திருப்பி கீழே வரான். கீழே வந்து ஒரு புல் பேக் கீழே உடச்சி ஒரு புல் பேக் ஆவான். அப்போ இவன் மேலே உடச்சி புல் பேக் ஆவான். ஓகேங்களா. அப்போது இவன் மேலே உடச்சி புல் பேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். வந்த லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு இடத்துல நிற்கும் மார்க்கெட் கண்டிப்பாக. ஓகேங்களா. இல்லைனா நம்மளே ஒரு கேண்டலோட ஹையஸ்டாக இதுவாக வச்சு எடுக்க வேண்டியது தான் என்ட்ரி. இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் எதனா உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர், ஈஸியாக நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கூட வந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு அதுக்கிட்ட வரும்போது கூட எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்போது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கும்போது அவன் ஆப்போனன்ட் டோட்டலாக வீக் ஆகிடணும். அதாவது அவன் எஸ்டர்டே லோவை ஓப்பனை எல்லாத்தையும் கீழே உடச்சி மேலே போனவன் திருப்பி கீழே உடைச்சி வீக் ஆகணும். வீக் ஆகும்போது இவன் ஐக்கு கீழே இருந்தானா ஐயை தொடணும், இல்லை ஐ உள்ளே வரணும். ரெண்டுத்தில் எதனா அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயை தொட்டுட்டு கீழே வரான், அதுக்கப்புறம் ஐ உள்ளே வந்துட்டான் பாருங்கள். ஓகேங்களா. ஐ மேலேயே போயிட்டான். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். இது ஆக்சுவலாக இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அக்யூரஸியாக ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஒரு ட்ரெண்டுலேயும் இந்த நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி உட்காது, ஒரு ட்ரெண்டு ரிவர்சல்லையும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகுது. இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருமே பண்ணாலே அழகான ஒரு ப்ராஃபிட் பண்ணி சூப்பராக பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் இதுக்கு தேவையான மணி மேனேஜ்மெண்ட், இதுக்கு தேவையான டிசிப்ளின் ட்ரேட், சைக்காலஜி எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா 100% வின் பண்ண முடியும். ஏன்னா இது 100% ஸ்ட்ராட்டஜி இல்லை, 80 to 90% தான் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அப்போது நீங்கள் இதில் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணால் மட்டுமே 100% பண்ண முடியும். ஓகேங்களா. 10 ட்ரேடில் கண்டிப்பாக 8 ட்ரேட் வின் ஆகும். ஓகேங்களா. அப்போது இதை தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா. ஏன் நம்ம செகண்ட் என்ட்ரி எடுக்காத விட்டோம், தெளிவாக சொன்னோம். பாயிண்ட் அதிகமாக இறக்கி அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னும் போது அவ்வளோ பெரிய பாயிண்ட்டு கொடுத்தவன் திருப்பியும் பாயிண்ட் கொடுப்பானா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. 100 பாயிண்ட்டெல்லாம் போய் விட்டுட்டோன்னா திருப்பியும் போகக்கூடாது. நம்ம திருப்பி இன்னொரு என்ட்ரி கிடைச்சா பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக, அப்படி தான் நினைக்கணும். அதுதான் கரெக்டு. ஓகேங்களா. அதனால தான் அந்த என்ட்ரி எடுக்கலை. அப்புறம் பாருங்கள், அழகாக இந்த என்ட்ரி கிடச்சிது பாருங்கள். இது ரொம்ப அழகான என்ட்ரி. ஓகேங்களா. அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருந்தோம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் தான் 2 என்ட்ரி வந்து ரெண்டுமே சூப்பர் டார்கெட் கொடுத்தது. ஓகேங்களா. ஆனால் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் போட்டோம். நம்ம செகண்ட் என்ட்ரி எடுக்கலை. ஆக்சுவலாக அது எடுக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. அதனால் எடுக்கல. ஆனால் தேர்ட் என்ட்ரி போட்டிருக்கலாம், ஆனால் போடல நம்ம. ஓகேங்களா. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் எடுப்போம். ஆனால் என்ட்ரி வர்றதை நம்ம போஸ்ட் போடுவோம், தேவையில்லைன்னு விட்டுட்டோம். நம்ம ஒரு என்ட்ரி போட்டாலே போதும் அப்படின்ட்டு விட்டுட்டோம் நம்ம. ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்கணும்னு நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க், அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. 2 days லீவு, அதுக்கப்புறம் பொங்கல் வருது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா. மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.